அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 50-51 வசனத்தை வாசிக்கும்படி அன்பா கேட்டுக்கொள்கிறேன். அந்தபடியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு, இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பு கெத்செமனே தோட்டத்திலே தமது சீஷர்களோடு கூட அவர் ஜெபிக்கும்படி போயிருந்தார். அவர் ஜெபத்தை முடித்த பொழுது அவருடைய சீஷர்கள் ஒருவனாயிருந்த யூதாஸ் காரியத்து பிரதான ஆசாரியனுடைய சேவகர்கள் மற்றும் அநேகரை அவன் அழைத்து கொண்டு தீப்பந்தங்களோடும் தடிகளோடும் கூட புறப்பட்டு வந்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முத்தத்தினாலே காட்டி கொடுத்தான். அவரை கைது செய்யும்படியாக வந்த அந்த சேவகர்கள் இயேசுவின் மேல் கை போட்டார்கள். அப்பொழுது அருகே நின்ற சீஷர்கள் ஒருவன் பட்டயத்தை உருவி அந்த கைது செய்ய வந்த அந்த சேவகனுடைய காதர வெட்டினான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சீஷனை பார்த்து, உன் பட்டயத்தை உரையிலே போடு என்று சொல்லி கடிந்து கொண்டு வெட்டப்பட்ட அந்த காதை எடுத்து அவனுக்கு ஒட்ட வைத்து அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார் என்று இந்த அற்புதத்தை நம்ம பார்க்கிறோம். இப்படி மல்குசின் வலது காதை வெட்டினார் என்று லூக்கா விசேஷமாய் குறிப்பிட்டு ஆண்டவர் இயேசு வெட்டப்பட்ட காதை எடுத்து ஒட்ட வைத்து அற்புதம் செய்தார் ஒரு நிகழ்ச்சி அங்கே அவர் குறிப்பிடுகிறார். இதில் வியப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காது வெட்டப்பட்ட மல்குஸ் என்பவன் அவன் கேட்காமலேயே, அவன் ஆண்டவரிடத்தில் எந்த வேண்டுகோளும் வைக்காமலேயே ஆண்டவரே முன் வந்து அந்த காதை எடுத்து ஒட்ட வைத்து அவனுக்கு சுகம் கொடுத்தார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கம் எத்தனை ஆச்சரியமானது பாருங்க. இதை கேட்கிற அருமையான கத்திரி பிள்ளைகளே, இயேசுவை கைது செய்ய வந்த மல்குசுக்கே அந்த அற்புதத்தை செய்வார்னு சொன்னால், இதை கேட்கிற உங்களுக்கு நிச்சயமாக ஒரு அற்புதத்தை செய்வார். நீங்கள் எப்படியாகிலும் பாதிக்கப்பட்டிருக்கலாம், எந்த நிலைமையிலும் இருக்கலாம், உங்களை பாதுகாக்க வல்லவர், சுகம் கொடுக்க வல்லவர், சமாதானத்தை கொடுக்க வல்லவர், இழந்ததை திரும்ப கொடுக்க வல்லவர், தோல்வி இருந்து வெற்றியை கொடுக்க வல்லவர். அவர் விசுவாசிங்க, இந்த மல்குசுக்கே அந்த அற்புதத்தை செய்வாரானால் உங்களுக்கு அதை காட்டிலும் அதிகம் செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்கள் காயங்களை ஆற்றுவார், உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், உங்களை தூக்கி எடுப்பார். நிச்சயமாய் ஒரு நாள் நீங்க தோற்று போக விட மாட்டார். கர்த்தர் சொல்கிற வார்த்தை நீங்க விசுவாசிங்க, நம்புங்க, உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். ஒருவேளை படுத்த படுக்கையா கூட இருக்கலாம், அங்க இருக்கிற இடத்திலேயே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய இயேசு வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.